வெல்கம் டு சாய்ஸ் அகாடமி. அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் நாகரூபிணி. இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, பயன்முறை தமிழ். மதார் மைதீன் எழுதிய பயன்முறை தமிழ் இந்த புத்தகத்தை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இதில் என்னென்ன இருக்கும் அப்படின்னா, ஆட்சித்துறை சொற்கள், துறைவாரியான சொற்கள், பேச்சு வழக்கு சொற்கள், பேச்சு வழக்கில் கலந்துள்ள ஆங்கில சொற்கள், அதற்கு இணையான தமிழ் சொற்கள், சுருக்கங்கள்னால் அப்ரிவியேஷன், அப்புறம் பிறமொழி சொற்கள், பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொற்கள், அப்புறம் பிழை திருத்தம், பிழையான தொடர்கள், அதற்குரிய திருத்தமான தொடர்கள் இருக்கும். அதுக்கடுத்து இலக்கண சுருக்கம் இருக்கும். இதுதான் இந்த புத்தகத்தில் இருக்குது. போட்டித் தேர்வில் தமிழ் அவுட்சோர்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த புக்கு நம்மளுக்கு சிறந்த கைடாக இருக்கும். இதில் ஃபஸ்ட்டு டாபிக் ஆட்சித்துறை சொற்கள். இதில் அலுவலகங்கள் மற்றும் நிர்வாக பணிகளில் பயன்படுத்தக்கூடிய ஆங்கில சொற்கள் இருக்கும், அதற்கு இணையான தமிழ் சொற்கள் இருக்கும். இதை ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். அப்ரிவியேஷன்னா சுருக்கம். அப்ரிவியேஷன்னா சுருக்கம், ஒரு சொல் அல்லது தொடரோட சுருக்க வடிவம் தான் அப்ரிவியேஷன். ஆப்சண்ட்னா வராமை அல்லது இல்லாமை, பணிக்கு வராமல் இருப்பது அல்லது ஒரு இடத்தில் இல்லாமல் இருப்பது, அதான் ஆப்சண்ட், வராமை அல்லது இல்லாமை. அப்யூஸ்டு, தவறாக பயன்படுத்தினார், அதாவது தவறாக பயன்படுத்துதல், ஒரு பொருளை தவறாக பயன்படுத்துதல். எடுத்துக்காட்டாக மொபைல் சொல்லலாம். அல்லது அதிகாரம் அல்லது பதவியை தவறான வழியில் பயன்படுத்துவதை குறிப்பது. அக்கௌண்ட், கணக்கு வரவு செலவு. அக்கௌண்ட் ஒரு நிதி தொடர்பான பதிவு, கணக்கு வரவு செலவு. அக்கௌண்டன்ட்னா கணக்காளர், கணக்குகளை பராமரிக்கும் அலுவலர், கணக்காளர். அக்கௌண்டன்ட் ஜெனரல், மாநில கணக்குத்துறை தலைவர். ஆசிட்னா அமிலம், வேதியியல் திரவம். அக்னாலேஜ்மெண்ட்னா ஒப்புகை, ஒரு கடிதம் அல்லது ஒரு பொருள் சேர்ந்துருச்சு அப்படின்றதுக்கான உறுதியளிப்பு, அதுதான் அக்னாலேஜ்மெண்ட். அதற்கடுத்து அக்யூட்டன்ஸ்னா பற்றொப்பம். என்னன்னா பணம் பெற்றுக்கொண்டதற்கான கையொப்பம், பணம் பெற்றுக்கொண்டதற்கான கையொப்பம் தான் அக்யூட்டன்ஸ், பற்றொப்பம். அதற்கடுத்து அக்யூட்டன்ஸ் ரிஜிஸ்டர் அப்படின்னா பற்றொப்ப பதிவேடு, அதாவது ஊழியர்களுடைய சம்பளம் அல்லது பணம் பெற்றதற்கான கையொப்பங்கள்லாம் சேகரிப்பாங்கள்ல, அந்த பதிவேடு தான் பற்றொப்ப பதிவேடு. ஏக்கர்னா 1/3 காணி அளவு நிலம் அல்லது 4840 சதுர கெஜம், அதை தான் சுருக்கமாக அப்படி எழுதியிருக்காங்க, சதுர கெஜம் நில அளவு. அதற்கடுத்து ஆக்ஷன்னா செயல், நடிப்பு அல்லது நடவடிக்கை. ஆக்டிங் மாற்று பொறுப்பு, ஒரு உயர் அதிகாரி இல்லாத போது மற்றொருவர் அந்த பணியை தற்காலிகமாக செய்வது தான் ஆக்டிங், மாற்று பொறுப்பு. அக்குபஞ்சர்னா ஊசித்துளை மருத்துவம். அடாப்டர்னா என்னென்னா முறை மாற்றி, அதாவது மின்சாரம் அல்லது கருவிகளை இணைக்க பயன்படுத்தப்படும் கருவி, அடாப்டர். அடிஷ்னல்னா கூடுதலாக, ஏற்கனவே உள்ளவற்றோட அதிகமாக சேர்க்கப்படுவது, அடிஷ்னல், கூடுதல். அடிஷ்னல் சார்ஜ் அப்படின்னா கூடுதல் பொறுப்பு, தனது சொந்த பணியோட சேர்த்து வேறொரு பணியையும் சேர்த்து பார்ப்பது, கூடுதல் பொறுப்பு. அட்ரஸ் முகவரி, வசிப்பிடம். அட்மிஷன்னா சேர்க்கை அல்லது நுழைவு. இப்போ பள்ளி அல்லது கல்லூரியில் ஒரு உறுப்பினராக சேருதல் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கடுத்து அட்காக்னா தனிப்பணிக்குழு, ஒரு குறிப்பிட்ட நோக்கத்திற்காக. தனிப்பணிக்குழு அப்படின்னா என்னென்னா ஒரு குறிப்பிட்ட நோக்கத்திற்காக மட்டும் தற்காலிகமாக உருவாக்கப்படும் குழு தான் அட்காக், தனிப்பணி குழு அப்படின்னு சொல்லுவோம். அட்வர்டைஸ்மெண்ட்னா விளம்பரம். அதுக்கடுத்து அட்வான்ஸ் முன்பணம், ஒரு வேலைக்காக அல்லது ஒரு தேவைக்காக முன்கூட்டியே வழங்கப்படும் தொகை, அதான் அட்வான்ஸ் காப்பினா முன்னகல் அல்லது முன்படி. ஒரு அறிக்கை அல்லது கடிதத்தோட அதிகாரப்பூர்வமாக நகல் வருவதற்கு முன்னாடியே அனுப்பப்படும் ஒரு தகவல் தான் அட்வான்ஸ் காப்பி. அட்வொகேட், வழக்குரைஞர். அட்வொகேட் ஜெனரல்னால் மாநில அரசு
தலைமை வழக்கறிஞர். மாநில அரசு தலைமை வழக்கறிஞர். அதுக்கடுத்து ஏரோப்ளேன்னா விமானம். அஃபிடாவிட்னா ஆணை, உறுதித்தாள். அஃபிடாவிட்னா உறுதித்தாள். அதாவது ஒரு நபர் உண்மையை கூறுகிறார் என்பதற்கான சட்டப்பூர்வமான உறுதிப்பத்திரம் தான் அஃபிடாவிட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கடுத்து அஃபிலியேஷன்னா இணைப்பு. அதாவது ஒரு சிறிய அமைப்பு, ஒரு சிறிய நிறுவனம் வந்து ஒரு பெரிய அமைப்போடு சேர்ந்து செயல்படுவது அஃபிலியேஷன். ஏஜென்ட் அப்படின்னா முகவர். அஜெண்டா நிகழ்ச்சி நிரல். ஒரு கூட்டத்தில் அல்லது ஒரு அமைப்பில் விவாதிக்கப்பட வேண்டிய விஷயங்களை முன்னாடியே வரிசைப்படுத்தி வைத்தல் நிகழ்ச்சி நிரல். அஜெண்டா ஏர் கண்டிஷன் செந்தணிப்பு ஏசி. ஏர்ஃபோர்ஸ்னால் வான்படை. அதாவது நாட்டினோட வான்வழி பாதுகாக்க கவனிக்கக்கூடிய ஒரு இராணுவ பிரிவு தான் ஏர்ஃபோர்ஸ், வான்படை. ஏர்கூல் ஏந்து குளிர், அதாவது காற்றை குளிர்வித்தல். ஏர்மைல் அப்படின்னா வான் அஞ்சல். அலர்ஜினா ஒவ்வாமை. சில உணவுகள் அல்லது பொருட்கள் சேரலைன்னா உடலுக்கு பாதிப்பு ஏற்படும் இல்லையா, அதான் ஒவ்வாமை. அலர்ஜி ஒவ்வாமை. அலிகேஷன் அப்படின்னா குறை கூறுதல். அலகேஷன்னா ஒதுக்குதல். நிதி அல்லது வளங்களை சில குறிப்பிட்ட பணிக்காக ஒதுக்கி வைத்தல் அல்லது வேலைகளை ஒதுக்கி கொடுத்தல், அந்த மாதிரி ஒதுக்குதல் அலகேஷன். அலாட்மெண்ட் ஒதுக்கு அல்லது பங்கீடு. அலவன்ஸ்னால் படித்தொகை. ஊதியத்தோட கூடுதலாக வழங்கப்படக்கூடிய தொகை, இதர செலவுகளுக்கு உண்டான தொகை, அதுதான் படித்தொகை. பஞ்சப்படி அப்படின்னு சொல்லுவாங்களே அது. ஆமெச்சர்னா தொழில்சாரா. ஒரு துறையில் வருமானத்திற்காக அல்லாமல் ஆர்வத்திற்காக மட்டும் ஈடுபடுபவர். ஓகேங்களா, அதான் தொழில்சாரா அமெச்சர். ஆம்புலன்ஸ்னால் நோயர் உந்து. நோயாளிகளை ஏற்றிச் செல்லும் மருத்துவ வாகனம் தான் ஆம்புலன்ஸ். அதற்கடுத்து அமௌண்ட்னா தொகை. அனோமாலஸ்னால் நெறி மாறிய அல்லது ஒழுங்கில்லாத, ஒழுக்கம் தவறிய, வழக்கமான விதிகளுக்கு புறம்பாக அல்லது சீரற்ற நிலையை குறிக்கும். அனோமாலஸ். அதுக்கடுத்து அனெக்சர் பிற்சேர்க்கை. ஒரு முக்கிய ஆவணத்தின் இறுதியில் இணைக்கப்படும் கூடுதல் விவரம் தான் பிற்சேர்க்கை. ஆனுவல்னா ஆண்டு. அதற்கடுத்து ஆனுவல் ரிவிஷன், ஆண்டு புதுப்பிப்பு அப்படின்னா என்னென்னா ஒவ்வொரு ஆண்டும் செய்யப்படக்கூடிய சரிபார்ப்பு அல்லது திருத்தம். உதாரணமாக வாக்காளர் பட்டியலை கூட சொல்லலாம். அதுக்கடுத்து அப்பீலியேட்னா மேல்முறையீடு. இப்போ கீழ் நீதிமன்றத்தோட தீர்ப்பை எதிர்த்து உயர் நீதிமன்றத்தில் அல்லது உச்ச நீதிமன்றத்தில் விண்ணப்பிப்பது தொடர்பானது மேல்முறையீடு. அப்பாயின்மெண்ட்னா அமர்த்து, நியமனம், ஒருவரை பணியில் அமர்த்துதல். அப்பாயின்மெண்ட் ஆர்டர்னா அமர்த்து ஆணை, அதாவது பணி நியமனத்திற்கான கடிதம், அதிகாரப்பூர்வமான கடிதம். அதுக்கடுத்து அப்ரோப்ரியேஷன் அப்படின்னா ஒதுக்கீடு அல்லது இது வந்து பங்கீடு. ஒதுக்கீடு அல்லது பங்கீடு சட்டப்படி ஒரு குறிப்பிட்ட தேவைக்காக பணத்தை ஒதுக்குதல் என்பதை குறிக்கும் அப்ரோப்ரியேஷன். அப்ரூவல் அப்படின்னா ஏற்பு. அப்ரூவல்னா ஏற்பு. அப்ரூவ்டுனா ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அப்ரூவ்டு அப்படின்னா ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அப்ரூவ்டு ப்ரோபேஷனர் அப்படின்னா தகுதிகான் பருவம் முடித்தவர். அப்படின்னா என்னென்னா அரசு பணியில் சேரும் ஒருவர் ஒரு குறிப்பிட்ட கால பயிற்சி எடுத்திருக்கணும் அல்லது ஒரு சில சோதனைகளை வெற்றிகரமாக முடித்து பணியில் உறுதி செய்யப்பட்டவர் என்பதை குறிப்பது தான் தகுதிகான் பருவம் முடித்தவர், அதாவது அப்ரூவ்டு ப்ரோபேஷனர் என்று குறிப்பிடுகிறோம். அதற்கடுத்து ஆர்ச்னா வளைவு, தலைமை, வளைவு அல்லது தலைமை. அரியர் அப்படின்னா நிலுவை தொகை, வழங்கப்படாமல் அல்லது செலுத்தப்படாமல் இருக்கக்கூடிய மீதமுள்ள தொகையை தான் சம்பள நிலுவை அப்படின்னு சொல்லுவோம்ல, அரியர், நிலுவை. ஆர்டிக்கல் அப்படின்னா விதி. அசன்ட்னா ஒப்பம், அதாவது ஒரு மசோதா சட்டமாவதற்கு ஆளுநர் அல்லது குடியரசுத் தலைவர் வழங்கும் இறுதி ஒப்புதல், அதை எப்படின்னு சொல்லுவாங்க, அசன்ட் அப்படி சொல்லுவாங்க, ஒப்பம். அசம்பிளி சட்டப்பேரவை. மதிப்பிடுதல் அல்லது வரி விதித்தல். அசஸ்மெண்ட்னா மதிப்பீடு அல்லது வரி விதிப்பு.
அஸ்ஸசி அப்படின்னா வரி விதிக்கப்பட்டவர். அசூரன்ஸ்னால் காப்புறுதி. அதாவது ஒரு உறுதிமொழி அல்லது உத்தரவாதம் அளிப்பதை குறிக்கிறது. ஒரு உறுதிமொழி அல்லது உத்தரவாதம் அளிப்பதை குறிப்பிடுறது காப்புறுதி. அசூரன்ஸு. அஸ்யூம் அப்படின்னா மேற்கோள். அஸ்யூம்னா என்னன்னா மேற்கோள், ஒரு பொறுப்பை அல்லது பதவியை ஏற்றுக்கொள்வதை குறிக்கும். அஸ்யூம். அசலம்னா காப்பகம் அல்லது புகலிடம். ஆதரவற்றோர்கள்லாம் இருப்பாங்க இல்லையா, காப்பகத்தை குறிக்கும் அசலம். காப்பகம் அல்லது புகலிடம். அட்லஸ் நிலப்பட நூல். அட்டாக் தாக்குதல். அட்டாக்னா தாக்குதல். அட்டண்டன்ஸ்னா வருகை பதிவேடு. அலுவலகம் அல்லது பள்ளிக்கு வந்திருப்பதை பதிவு செய்வதை குறிக்கிறது. அட்டண்டன்ட்னா பணியாளர். அதாவது ஒரு உயர் அதிகாரிகளுக்கு அல்லது நோயாளிகளுக்கு உதவி புரியும் ஊழியரை தான் அட்டண்டன்ட் பணியாளர்னு சொல்லுவோம். அட்டண்டர் அப்படின்னா சிற்றெழுத்தர். அலுவலகத்தில் சிறிய பணிகள்லாம் செய்வாங்கள்ல, அவங்கள தான் அட்டண்டர் அப்படின்னு சொல்லுவோம். சிற்றெழுத்தர் அப்படின்னு சொல்லுவோம். அட்டஸ்டேஷன் அப்படின்னா சான்றொப்பம். அட்டஸ்டேஷன்னா சான்றொப்பம். ஒரு ஆவணத்தோட நகல் உண்மையானது தான் அப்படின்னு சொல்லி ஒரு உயர் அதிகாரி கையொப்பமிட்டு உறுதி செய்வதை குறிக்கும். அட்டஸ்டேஷன் சான்றொப்பம். அதுக்கடுத்து அட்டார்னி ஜெனரல் ஆஃப் இந்தியா, அதாவது அரசு தலைமை வழக்குரைஞர். இந்திய அரசு தலைமை வழக்குரைஞர் அட்டார்னி ஜெனரல் ஆஃப் இந்தியா. ஆடியோ விஷுவல் எஜுகேஷன் அப்படின்னா ஒளி கல்வி. அதாவது காணொளி மற்றும் ஆடியோ மூலம் கற்பிக்கப்படக்கூடிய கல்வி முறை தான் ஆடியோ விஷுவல் எஜுகேஷன். ஆடிட் அப்படின்னா தணிக்கை, வரவு செலவு கணக்குகள் பற்றியது தணிக்கை. ஆடிட்டர் தணிக்கையாளர். ஆட்டோமேட்டிக் தானியங்கி. ஆட்டோமேட்டிக்னா என்னது? தானியங்கி. மனித உதவி இல்லாமல் தானாக இயங்கக்கூடிய கருவி அல்லது முறை, அதாவது தானியங்கி. அவார்டு பரிசு அல்லது பரிசில். அவார்டுனா பரிசு. பேக் ஃபைல் அப்படின்னா முன்கோப்புனா என்னென்னா ஒரு விவகாரம் தொடர்பாக ஏற்கனவே கையாளப்பட்ட பழைய கோப்புகளை தான், பழைய ஃபைலை தான் பேக் ஃபைல், முன்கோப்பு அப்படின்னு சொல்லுவோம். அதற்கடுத்து பேக்ரவுண்ட் பின்னணி சூழல். பேக்வேர்டு கிளாஸ்னால் பிற்பட்ட வகுப்பு பிரிவு, அதான் பேக்வேர்டு கிளாஸ். அதுக்கடுத்து பாக்டீரியானா நுண்ணுயிரி. பேஜ்னா முத்திரை அல்லது சின்னம். பெயில்னா பிணை. சிறையில் இருப்பவரை சில நிபந்தனைகளோட தற்காலிகமாக வெளியே கொண்டு வரக்கூடிய சட்டமுறை, அதான் பெயில்னு சொல்லுவோம். பிணை கைதின்னு சொல்லுவாங்கள்ல, அது. பெயில் பாண்டுனா பிணை முறி. அதாவது பிணையில் வருவதற்காக சமர்ப்பிக்கப்படக்கூடிய ஒரு டாக்குமெண்ட்டாக தான் பிணைமுறி அப்படின்னு. பேக்கரினா அடுமனை. அதாவது ரொட்டி, பிஸ்கட்டு, கேக்கு போன்ற உணவுகள்லாம் தயாரித்து விற்கக்கூடிய இடம் பேக்கரி. பேலன்ஸ் அப்படின்னா இருப்பு, தராசு அல்லது நிலுவை. பேலன்ஸ் ஷீட் அப்படின்னா ஐந்தொகை குறிப்புனா என்னென்னா, இப்போ ஒரு நிறுவனத்தோட சொத்து அல்லது கடன் விவரங்களை காட்டக்கூடிய ஒரு நிதி அறிக்கை, அதுதான் ஐந்தொகை குறிப்பு, பேலன்ஸ் ஷீட். பால் பியரிங்னா சுழல் அச்சுருளி. அதாவது சுழலக்கூடிய எந்திரங்கள் இருக்குல்ல, அந்த எந்திரங்களில் அந்த சுழற்சியை எளிதாகிறதுக்கு சில உலோக பந்துகள், சிறிய உலோக பந்துகள் பொறுத்திருப்பாங்க, அதுதான் பால் பியரிங். பலூன் அப்படின்னா பலூனுக்கு தமிழ் பெயர் என்னன்னு பாருங்கள், ஊதர் பை. பேலட் பேப்பர்னால் வாக்குச்சீட்டு. தேர்தலில் வாக்களிக்க பயன்படுத்தக்கூடிய தாள், அதான் வாக்குச்சீட்டு. பால் பாயிண்ட் பென் அப்படின்னா பந்து முனை தூவல். லெட்டுன்னு சொல்லுவோம் இல்லையா, நுனியில் சிறிய பந்து போன்ற அமைப்பு கொண்ட பேனா, பந்து முனை தூவல். பேன் அப்படின்னா தடை பண்ணுறது. பேண்டேஜ் அப்படின்னா புண்கட்டு. பேங்க் வங்கி. அதுக்கடுத்து பேங்க்ரிப்ட் அப்படின்னா ஓட்டாண்டி. அதாவது கடனை திருப்பி செலுத்த முடியாத நிதி நெருக்கடி நிலை, அதாவது திவாலாதல்னு சொல்லுவாங்க இல்லையா, திவாலாதல், அதான் ஓட்டாண்டி. பேனர் அப்படின்னா அடையாள இயக்க கொடி. ஒரு அமைப்பு அல்லது போராட்டத்திற்கு அடையாளமாக ஏந்தப்படக்கூடிய கொடி, அதான் பேனர். பார் அப்படின்னா தேரல் மனை.
அதாவது மதுபானங்கள் விற்கப்படக்கூடிய கடை தான் பார். தேரல் மனை. பார் ராக்ஸ் அப்படின்னா பாசறை, அதாவது இராணுவ வீரர்கள் தங்குவதற்காக கட்டப்படும் கட்டிடம். கட்டிடங்கள் தான் என்ன சொல்லுவோம், பார் ராக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கடுத்து பேஸ்பால் அப்படின்னா தலப்பந்தாட்டம். இது வந்து ஒரு வகையான வெளிநாட்டு விளையாட்டு, தலப்பந்தாட்டம். பேஸ்மெண்ட் அப்படின்னா அடித்தளம். ஒரு கட்டிடத்தோட அடிப்பகுதி, தரைக்கு கீழே உள்ள பகுதியை தான் அடித்தளம், பேஸ்மெண்ட்டுன்னு சொல்லுவோம். அதுக்கடுத்து பேசிக், அடிப்படை. பேசின் அதாவது வாஷ் பேசின் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, முகம் கழுவ பயன்படும் பாத்திரம் அல்லது ஆற்றுப்படுகைன்னு சொல்லுவாங்க பேசின். ஓகேங்களா. அதற்கடுத்து பேட்ச்னா தொகுதி. பேட்டா அப்படின்னா படிச்செலவு. இப்போ ஒரு அலுவல் பணியின் காரணமாக ஒரு பயணம் போகிறோம்னா அந்த பயணத்தின் போது உணவுக்கும் தங்குமிடத்திற்கும் கூடுதலாக ஒரு தொகை தருவாங்க இல்லையா, அதான் படிச்செலவு, பேட்டா அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கடுத்து பயானட் அப்படின்னா துப்பாக்கி முனை ஈட்டி. அதாவது துப்பாக்கியில் நுனியில் பொருத்தப்படக்கூடிய ஒரு கத்தி போன்ற ஆயுதத்தை தான் பயானட் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கடுத்து பஜார் வந்து கடைத்தரு, அங்காடி. பீச் கடற்கரை, கடலை ஒட்டி உள்ள மணற்பகுதியை தான் கடற்கரை அப்படின்னு சொல்லுவோம். பினாமி அப்படின்னா இரவல் பெயர். பினாமினா இரவல் பெயர். உண்மையான உரிமையாளர் மறைந்திருக்க மற்றொருவர் பெயரில் சொத்து வாங்குதல், அதான் பினாமி, இரவல் பெயர். அதுக்கடுத்து பெஞ்ச் அப்படின்னா அருகாலி அல்லது நடுவர் ஆயம். அப்படின்னா என்னென்னா, இப்போ நீதிமன்றத்தில் நீதிபதிகள் அமரக்கூடிய இடம் அதுவும் சொல்லலாம், அல்லது ஒரு வழக்கை விசாரிக்கக்கூடிய நீதிபதி குழுக்களையும் பெஞ்ச் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கடுத்து பெர்த் அப்படின்னா தளம், துயிலிடம், தூங்குவதற்குண்டான இடம். அதுக்கடுத்து பிவரேஜ்னா சுவை நீர், அதாவது குடிப்பதற்கு உகந்த நீர். அதாவது தேநீர், காஃபி, குளிர்பானங்கள் இவை எல்லாமே இதில் அடங்கும், பிவரேஜ். பைபிள் அப்படின்னா விவிலியம், கிறிஸ்தவ மறை. பிப்ளியோகிராஃபி அப்படின்னா நூலடைவு அல்லது ஒரு புத்தகம் அல்லது ஆய்வு கட்டுரையில் இறுதியில் கொடுக்கப்படக்கூடிய மேற்கோள் நூல்களோட பட்டியல் அப்படின்னா அதை தான் என்னன்னு சொல்லுவோம், நூலடைவு அப்படின்னு சொல்லுவோம். பில் அப்படின்னா சட்ட வரைவு மசோதா, பட்டியல் அல்லது விற்பனை சீட்டு. அதாவது சட்டமன்றத்தில் தாக்கல் செய்யப்படக்கூடிய சட்ட முன் வடிவம் அல்லது வாங்கிய பொருளுக்கான கட்டண பட்டியல், அதாவது பில்லு, விற்பனை சீட்டு அப்படின்னு சொல்லுவோம். அதற்கடுத்து பைண்டிங் அப்படின்னா கட்டுதல் அல்லது கட்டப்படுதல். பிட் அப்படின்னா துண்டு. பிளாக்லிஸ்ட்னா பிழையாளர் பட்டியல். அதாவது விதிகளை மீறியவர்கள் அடங்கிய பட்டியலை தான் பிழையாளர் பட்டியல்னு சொல்லுவோம். அதுக்கடுத்து பிளாக் மார்க் அப்படின்னா பிழைக்குறி. ஒருவரோட நடத்தையில் அல்லது பணியில் காணப்படும் குறைபாடை வந்து கூறுவது தான் பிளாக் மார்க், பிழைக்குறி. பிரான்ச் அப்படின்னா கிளை. போர்டுனா என்னென்னா வாரியம், கழகம், பலகை, மன்றம், குழு இவற்றை குறிப்பது என்னது, போர்டு. அதுக்கடுத்து போனஸ்னால் மிகை ஊதியம். அது வழக்கமாக கொடுக்கக்கூடிய சம்பளத்தோட கூடுதலாக தொகையை சேர்த்து கொடுப்பது மிகை ஊதியம், போனஸ். புக் அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படின்னா கணக்கில் சரிகாட்டல் அல்லது ஈடுகட்டல். அதாவது பண பரிமாற்றம் இன்றி கணக்கு புத்தகங்களில் உள்ள பதிவுகளின் மூலம் வரவு செலவை சரி செய்தல். கணக்கு புத்தகங்களில் உள்ள பதிவுகளின் மூலமே வரவு செலவை வந்து சரி கட்டுதல், அதான் புக் அட்ஜஸ்ட்மெண்ட். புக் கீப்பிங் அப்படின்னா கணக்கு வைப்பு. இப்போ நிதி தொடர்பான வரவு செலவுகளை வந்து முறையான ஏடுகளில் பதிவு செய்யும் முறையைத்தான் கணக்கு வைப்பு அப்படின்னு சொல்லுவோம். புக் போஸ்ட் அப்படின்னா நூலஞ்சல். பாண்ட் அப்படின்னா பிணை முறி. பாண்டுனா பிணைப்பு. அதாவது ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு பின் பணத்தை வந்து திருப்பி தருவதாக அளிக்கப்படும் ஒரு உறுதிப்பத்திரம், அதைத்தான் பாண்ட் அப்படின்னு சொல்லுவோம். போனஃபைடு அப்படின்னா உண்மையான. ஒரு நபர் வந்து ஒரு நிறுவனத்தில் பணிபுரிகிறார் என்பதற்கான ஒரு உண்மையான சான்றிதழ் தான் என்னது, போனஃபைடு. போர் அப்படின்னா சோர்வு. பாஸ் அப்படின்னா வாகை, முதல்வன். பாட்டனி தாவரவியல். பாட்டில் அப்படின்னா குப்பி அல்லது புட்டி. திரவ பொருட்களை
அடைத்து வைக்கக்கூடிய ஒரு கொள்கலனை தான் நம்ம என்ன சொல்லுவோம், பாட்டில்னு சொல்லுவோம். குப்பி அல்லது புட்டி. பிராஸ்னால் பித்தளை பொருட்கள். பிரேக் அப்படின்னா தடை. பிரேக் ஆஃப் சர்வீஸ் அப்படின்னா பணியிடை முறிவு, பணியை இடையிலே விட்டு செல்லுதல். பிரைப் அப்படின்னா கையூட்டு அதாவது லஞ்சம். பிரைக்கேட் அப்படின்னா படையணினா என்னென்னா, ஒரு இராணுவத்தில் ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையிலான வீரர்களை கொண்ட ஒரு குழு அல்லது பிரிவை தான் என்னன்னு சொல்லுவோம், படையணி அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கடுத்து ப்ராட்காஸ்ட் அப்படின்னா ஒளிபரப்புதல். புரோக்கர் அப்படின்னா தரகர். ப்ராட் ஃபார்வர்டு பிஎஃப் முன்பக்க படி அப்படின்னா என்னென்னா, முந்தைய பக்கத்தில் உள்ள கணக்கை அப்படியே எடுத்து அதோட மீதியை அடுத்த பக்கத்திற்கு தொடக்கமாக கொண்டு வருவது தான் முன்பக்க படி, அதாவது பிஎஃப். ப்ராட் ஃபார்வர்டு அப்படின்னு சொல்லுவோம். ப்ரஷ்னா பல்லு விளக்குற ப்ரஷ். தூரிகை அல்லது துடைப்பம். அதுக்கடுத்து பட்ஜெட்னா வரவு செலவு அறிக்கை அல்லது நிதிநிலை அறிக்கை. பல்ப் அப்படின்னா மின்குமிழ். புல்டோசர்னா நிலச்சமனி. புல்டோசருக்கு என்ன தமிழில் பேருன்னு பாருங்கள், நிலச்சமனி, அதாவது நிலத்தை தோண்டக்கூடிய எந்திரம், புல்டோசர். புல்லட்டின் அப்படின்னா செய்தி அறிவிப்பு. அப்படின்னா என்னென்னா, முக்கியமான செய்திகளை தெரிவிக்கக்கூடிய ஒரு குறுகிய கால அறிக்கை அல்லது இதழைத்தான் செய்தி அறிவிப்பு அப்படின்னு சொல்லுவோம், புல்லட்டின் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கடுத்து பன், உலர் அப்பம். பன்னுக்கு தமிழில் என்ன, உலர் அப்பம். அடுத்து பர்சர்னா நிதியாளர். அப்படின்னா கணக்குகளை நிர்வகிக்கக்கூடிய அதிகாரி, அவங்கள தான் என்ன சொல்லுவோம், நிதியாளர் அப்படின்னு சொல்லுவோம். பஸ் அப்படின்னா பேருந்து. பிஸ்னஸ்னால் கடமை அல்லது வணிகம். பை ஆர்டர் அப்படின்னா ஆணைப்படினா என்னென்னா, ஒரு உயர் அதிகாரியோட உத்தரவின் பெயரில் வெளியிடப்படும் அறிவிப்பை தான் நம்ம என்ன சொல்லுவோம், பை ஆர்டர் அப்படின்னு சொல்லுவோம், ஆணைப்படி. பை லா அப்படின்னா துணை விதி. ஒரு நிறுவனம் அல்லது ஒரு உள்ளூர் அமைப்பை எடுத்துக்கிட்டோம்னா, தனது நிறுவனத்திற்காக தனியாக உருவாக்கி வைத்திருக்கக்கூடிய விதிகளை தான் துணை விதி அப்படின்னு சொல்லுவோம். பைபாஸ் புறக்கணி அல்லது மாற்று வழி. இப்போ நெரிசலான நகருக்குள்ளே செல்லாமல் சுற்றி ஒரு வெளிப்பக்க சாலை வழியாக செல்லுதல், அதை குறிப்பது பைபாஸ். புறக்கணி அல்லது புறக்கணித்தல், ஒரு செயலை அல்லது விஷயத்தை புறக்கணித்தல் அல்லது ஒரு மாற்று வழியில் செல்லுவதை குறிக்கும். பைலேன் அப்படின்னா பக்கச்சந்து. ஒரு முக்கிய சாலையிலிருந்து ஒரு பிரிந்து செல்லக்கூடிய ஒரு சிறிய சந்து அல்லது தெருவை தான் நம்ம பக்கச்சந்து அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கடுத்து பை ப்ராடக்ட் அப்படின்னா துணைப்படு பொருள். ஒரு முதன்மை பொருளை தயாரிக்கும் போது எதிர்பார்க்காத நேரமாக உபரியாக கிடைக்கக்கூடிய மற்றொரு பொருளை தான் நம்ம என்ன சொல்லுவோம், துணைப்படு பொருள், பை ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லுவோம். கேர்பேரட் அப்படின்னா களியாடல் மனை, அதாவது உணவு நடன நிகழ்ச்சிகள் நடைபெறக்கூடிய ஒரு கேளிக்கை விடுதியை தான் களியாடல் மனை அப்படின்னு சொல்லுவோம். கேபின் அப்படின்னா சிற்றறை. கப்பல், விமானம் அல்லது ஒரு ஆஃபீஸே எடுத்துக்கிட்டோம்னா அதில் உள்ள சிறிய தனி அறை இருக்கும் இல்லையா, அதான் சிற்றறை, கேபின் சொல்லுவோம். கேபினட் அப்படின்னா அமைச்சு குழு, கேபினட். கேபிள் அப்படின்னா கம்பி வடம். கேடட்னா படை இளைஞன், அதாவது இராணுவம் அல்லது காவல்துறையில் பயிற்சியில் இருக்கக்கூடிய இளம் மாணவர், அதாவது அவங்கள தான் என்ன சொல்லுவோம், படை இளைஞன் அப்படின்னு சொல்லுவோம். கேடர் அப்படின்னா பணி தொகுதி பிரிவு. ஒரு துறையில் ஒரு குறிப்பிட்ட நிலை பணியாளர்களோட குழு கட்டமைப்பை தான் நம்ம பணி தொகுதி பிரிவு அப்படின்னு சொல்லுவோம். கேஃபே அப்படின்னா அருந்தகம், அதாவது தேநீர், காஃபி இந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் சாப்பிடக்கூடிய ஒரு சிற்றுண்டி உணவகம். அடுத்து கேக் தமிழில் என்ன பேருன்னு பாருங்கள், மாவடை. கேக்னா என்னது, மாவடை, அதாவது பேக் செய்யப்பட்ட உணவு, கேக், மாவடை. கால்குலேட்டர் கணக்கீடு பொறி. கால்குலஸ் நுண்கணிதம். கால்குலஸ்னால் நுண்கணிதம். கேலண்டர் அப்படின்னா நாட்காட்டி. கேலண்டர் இயர்னால் ஆங்கில ஆண்டு ஜனவரி டு டிசம்பர் வரைக்கும் உள்ள ஆங்கில ஆண்டு, கேலண்டர் இயர் கேலண்டர். ஓகே. அதற்கடுத்து கால் பேக், மீட்டல் அப்படின்னா ஒருவரை மீண்டும் அழைத்து அல்லது ஒரு பொருளை திரும்ப பெறுதல்.
ஒருவரை மீண்டும் அழைத்தல் அல்லது ஒரு பொருளை திரும்ப பெறுதல், அதான் கால் பேக் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கடுத்து கால் புக் அப்படின்னா மறு கவனிப்பு பதிவேடு. அதாவது நிலுவையில் உள்ள அல்லது மீண்டும் கவனிக்கப்படக்கூடிய விவகாரங்களை பதிவு செய்யக்கூடிய ஒரு ஏடு தான் மறு கவனிப்பு பதிவேடு அப்படின்னு சொல்லுவோம். அதற்கடுத்து கால் ஆஃப்னா கைவிடல். ஒரு போராட்டம் அல்லது ஒரு நிகழ்வை ரத்து செய்தல், நிறுத்துதல் என்பதை குறிக்கிறது. கைவிடல், கால் ஆஃப். கலோரி அப்படின்னா கனலி கூறு. கலோரி அதுக்கு தமிழில் என்னன்னு பாருங்கள், கனலி கூறு. கலோரினா என்ன? உணவில் இருக்கக்கூடிய ஆற்றலை அளவிடக்கூடிய அல்லது வெப்பத்தை அளவிடக்கூடிய ஒரு அலகத்தான் நம்ம கலோரி அப்படின்னு சொல்லுவோம். கேமரா அப்படின்னா கேமராவுக்கு தமிழ் பெயர் பாருங்கள், மறை வரை அல்லது நிழற்பட கருவி. புகைப்படங்கள் எடுக்கப்படக்கூடிய கருவியை தான் என்ன சொல்கிறாங்க, மறைவரை அல்லது நிழற்பட கருவி அப்படின்னு சொல்கிறோம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், மீதமுள்ள சொற்களை அடுத்த கிளாஸில் பார்ப்போம். தேங்க்யூ.